அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் முருகானந்தம். நான் கேரியர் கவுன்சில் ஸ்பெஷலிஸ்ட்டு. இன்றைக்கி இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி நான் உங்களுக்கு விரிவாக விளக்க இருக்கிறேன். இந்த இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விரிவான மற்றும் நல்ல ஒரு தகவல் நிறைந்த எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அறிக்கை இது. இந்த அறிக்கைன்னு சொல்ல இது ஒரு இந்தியாவோட எஜுகேஷன் கொள்கை. இந்த கொள்கை மூலியமாக எல்லா மக்களுக்கும் கல்வி ஒரு தரமான கல்வி ப்ளஸ் நல்ல ஒரு எல்லா மக்களும் சென்றடைய வைக்கிறோமா இது ஒரு வரையறுக்கப்பட்டிருக்குது. இதோட முக்கியமான சாராம்சம் பார்த்திங்கன்னா, இது பழைய கல்விக் கொள்கை, அதாவது 1968 அதுக்கப்புறம் 90s இருந்த கல்விக் கொள்கைக்கு மாறாக நல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு இதாக இது இந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இது இந்த கல்விக் கொள்கையில் பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களையும் நல்ல ஒரு தகுதியான ஆசிரியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றடையணும். ப்ளஸ் அந்த அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு கண்டினியூஸ் ப்ராக்ரஸாக அவங்களுக்கு நல்ல சிபிடி, அதை கண்டினியூஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் மூலமாக அவங்களையும் நல்ல ஒரு தகுதிப்படுத்தணும். இப்படி பல்வேறு காரியங்களெல்லாம் இது பகுதி இருக்குது. இந்த கல்விக் கொள்கையானது நல்ல ஒரு விரைவில் ஒரு அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரேஷியோ முடிந்தளவு குறைவான மாணவர்களுக்கு அதிகமான ஆசைகளை உறுதிப்படுத்துறதுக்கான காரியங்களிலும் இது நல்ல ஒரு முன்னெடுத்து செல்லுது. இது இல்லாமல் இந்த கல்விக் கொள்கையானது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்த கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் அதிகமான சதவீதத்தை முன்னேற்றுவதற்கான இது கடந்த காலம் பார்த்தீங்கன்னா இது 26% இருக்குது. இது விரைவில் ஒரு 50% கொண்டு போகிறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் பயன்படுத்தி இந்த கல்விக் கொள்கைக்கான வகுக்கப்பட்டிருக்குது. இந்த பழைய கல்விக் கொள்கை 10+2 என்ற இடையில இருந்தது. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கைகள் 5+3+3+4 அப்படின்ற மாதிரி, அதாவது ஆரம்ப கல்வி மற்றும் நடுத்தர கல்வி மற்றும் உயர்நிலைக் கல்வி கல்லூரி காரியங்கள் எல்லாத்துக்காகவும் இந்த கல்விக் கொள்கைக்கான வகுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா, பழைய கல்விக் கொள்கை ஒரு ஒன்லி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இருந்தது. இந்த கல்விக் கொள்கை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பறந்து விரிந்து எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறவங்கள இது எளிமையாக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இது நல்ல ஒரு ஒகேஷ்னல் ஓரியன்டாகவும் இருக்கிறனால நமக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்புக்கு எளிமையாக வழிவகுக்கிறதா இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா, முன்னாடி நம்ம கல்லூரியிலேருந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களாலாம் சில மாணவர்கள் வெளியே இடையில நிப்பாட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த கல்விக் கொள்கையானது ஒரு வருடம் முடிச்சுட்டு போனால் கூட அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பதாகவும், 2 வருடம் முடித்து போகிறவங்களுக்கு ஒரு டிப்ளமா பட்டப்படிப்பு கொடுப்பதாகவும், 3 வருடம் மற்றும் 4 வருடம் முடிப்பவங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுக்குற மாதிரி இந்த காரியங்கள்லாம் இது வகுக்கப்பட்டிருக்குது. இந்த புதிய கல்விக் கொள்கையானது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும், நல்ல ஒரு மனப்பாடம் இல்லாமல் ஒரு நடைமுறை கல்வியாக இந்த காரியங்களை கொண்டு எடுத்து செல்வதற்கும் இது வழிவகுக்குது. இந்த மாதிரி இந்த வேர்ல்டு ஃபாரம் சொல்கிற மாதிரி எஸ்டிஜியை உறுதிப்படுத்துறதுக்கான நல்ல ஒரு முக்கியமான காரியங்களை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரோத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக இந்த கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்குது. இது இல்லாமல் இந்த பொருளாதாரத்தில் நடிவடைந்த மாணவர்கள் மற்றும் பழங்குடியினர்கள், அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர், அப்புறம் மைனாரிட்டி பீப்புள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி எந்த விதத்திலும் பொருளாதாரம் தடையாக இல்லாதபடிக்கு அவர்கள் கல்வி சென்றடைக்கத்தக்கதான ஒரு காரியங்கள் இந்த கல்விக் கொள்கையானது முன்னெடுத்து செல்லுது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு கல்விகளை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் எல்லா காரியங்களையும் முன்னெடுத்து பெண்கள் கல்விகளையே ஊக்குவிக்கிறது. இது இல்லாமல் காமராஜர் ஆரம்பித்த மாதிரி இந்த ஆரம்பத்தில் மதிய உணவுக்காக மாத்திரமே பள்ளி கல்வி வந்தவங்களுக்கு இப்போ இந்த காரியம் மூலமாக உணவு மற்றும் சுகாதாரத்தையும் உறுதி செய்கிறது மூலமாக இதை முன்னெடுத்து செல்லுது. இப்படியாக இந்த கல்விக் கொள்கை அநேக காரியங்களில் நமக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்குது. ஆனால் இந்த கல்விக் கொள்கையை செயல்படுத்துறதுக்காக பல சவால்களும் சிக்கல்களும் இன்னமும் இருக்குது. இப்போ என்ன, நம்ம இந்தியா பழைய மாநிலங்கள், பல மொழிகளை சார்ந்த, பல கலாச்சாரம் சேர்ந்த ஒருங்கிணைந்த நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறதுனால நம்ம இதை முன்னத்தில் பல தடைகள் இருக்குது. அப்புறம் பொருளாதார தேவைகள், பண காரியங்களிலும் இந்த நல்ல ஒரு சவால்கள் இந்த கல்விக் கொள்கையை செயல்படுத்துறதுல பிரச்சனைகள் இருக்குது. அது தகுதி நிறைந்த ஆசிரியர்கள் கிடைப்பதிலையும் ஒரு பெரிய ஒரு சவால்கள் நிறைந்திருக்கு. ஏன்னா இப்போ நல்ல
கல்லூரி பள்ளிகள் எடுத்த எல்லாமே பொதுவாக வந்து பொறியியல் துறையும் மருத்துவத்துறைக்கும் சென்றாங்க. ஆசிரியர் பணிக்கு வருவது மிக குறைவாக இருக்குது. இதை உறுதிப்படுத்துறதுக்கு சவால்கள் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துறதுக்கு ஒரு சவால்கள் இருந்தாலும் நம்ம ஒரு ஆலோசனையாக சொல்கிறது, ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் வந்து இதை பொதுவாக அந்த 4 மெயின் ஸ்ட்ரீமில் மட்டுமே தங்களுடைய காரியங்களை நோக்காதபடிக்கு இந்த புதிய கல்விகளை என்ன சொல்லுன்ற அவேர்னஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி இதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு நாமளும் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து இதை செயல்படுத்துவதற்கு நமக்கு வந்து நம்மளால் முடிந்த எல்லா சப்போர்ட்டுகளை நம்ம செய்யணும்னு பார்க்குறோம். இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு சில மாநிலங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் காரியங்களுக்கு வந்து தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது மும்மொழி கொள்கைன்ற ஒரு காரியங்கள் இருக்குது. இது பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி வந்து 2 மொழி கொள்கை மட்டும்தான் இருந்தது. தமிழும் நம்ம ஆங்கிலமும் பயிற்ற முடியாது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தாய்மொழிகள் நம்ம பயின்றுக்கணும், 3வது மொழி நம்ம ஏதாவது ஒரு விருப்ப பாடத்தை படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மறைமுகமாக ஒரு இந்தி திணிப்புக்கான ஒரு ஆதாரமாக இருக்கிற மாதிரி எல்லாமே நல்ல ஒரு சமூக ஆர்வலர்களும் மொழிப்பற்றாளர்களும் வந்து கற்றுக்கிறாங்க. இது இப்படியாக கூட ஆண்டவர் இந்த கல்விக் கொள்கையானது இவ்வளவு சாராம்சங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு மேம்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கை வருங்காலங்களில் நமக்கு ஏற்படுத்தி அது நடைமுறைக்கு ஏற்பதான இருக்கிற காரியங்களை நம்ம அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் நம்ம நம்புகிறோம். இப்படியாக கூட இந்த புது கல்விக் கொள்கையை வந்து நமக்கு நல்ல ஒரு சில காரியங்கள் நல்ல ஒரு ட்ராபேக்ஸும் இருக்குது, அதே டைமில் நல்ல ஒரு பாசிட்டிவும் நிறைய காரியங்கள் இருக்குது. இதுதான் நம்முடைய புதிய கல்விக் கொள்கையுடைய ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ள ஒரு சாராம்சம். மேலும் இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம படித்து இதில் உட்பட்ட காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு அன்புடன் கேட்டுக்கிறேன். இந்த காணொலியில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக நம்புகிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி.